திரு கருணாநிதி கலைஞர்னு கையெழுத்து போட்டாரா அல்லது கருணாநிதினு கையெழுத்து போட்டாரா? யார் பெரியார்னு சொல்றீங்களோ, யார் வைக்கம் போராட்டத்துல போய் கலந்துகிட்டார், சாதி ஒழிப்புக்காக போனார்னு சொல்றீங்களோ, அவங்க சாதி அன்னைக்கு கோயிலுக்குள்ள உடல. இது மக்கள் நம்மளை வந்து கேலி பண்ண மாட்டாங்களா? இது ஜாதி பேர் தானே அப்படின்ற புரிதல் இந்த திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலினுக்கு இல்லை. ஆவணங்கள்ல கருணாநிதினு இருக்கா, கலைஞர்னு இருக்கா. இந்த அரசு அதிகாரி ஜாலரை அடிக்க வேண்டியதுதான் அந்த ஆவணம் போட்ட அதிகாரி. தந்தை பெரியார் யார்? அவரு தந்தை பெரியார்னா யாரு? தந்தை பெரியார்னு ராமசாமி நாயக்கர் கையெழுத்து போட்டிருக்காரா? திமுக அரசு அன்றும் துரோகம் இழைத்தது, இன்றும் துரோகம் இழைத்தது, என்றும் துரோகம் இழைக்கும். திமுக வந்து இந்த வர 2026 உங்களை முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க, நான் ஆதரிக்கிறேன். எனக்கு ஒரே குழப்பம், யாரு கலைஞர், யார சொல்றாங்கன்னே தெரியல. நான் ஏதோ ஒரு கூத்தாடியா இருப்பார் போல இது, அதனால கலைஞர்னு போட்டுக்கிறாங்க போல. அம்மா ஜெயலலிதா முதல்வர் இல்லையா, அவங்க பேர் எங்கேயும் வைக்க கூடாதா? இல்ல திரு எம்ஜிஆர் பேர் வைக்க கூடாதா? இவ்வளவு கடுமையும் தாங்கி அப்படியே திமுகவா மாறி பேசுற திருமாவளவன் முதல்வர் வாய்ப்பு கிடைக்குமா? சொல்ல முடியுமா முதல்வரே? இதெல்லாம் சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுவீங்களா? உங்க மகன் துணை முதல்வர் சொல்றாருன்னா சொல்லுங்க பாப்போம். வணக்கம் நேயர்களே, நம்மோடு தமிழர் சேனை கட்சியினுடைய தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். சாதி பெயர்களை நீக்கணும், சாதி பேர்ல பெயர் இருந்தா கூட அதை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க. யார் யார் பெயரெல்லாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான சில பெயர்களுடைய பரிந்துரைகளும் கொடுத்திருக்காங்க. ஸோ சாதிகளை உண்மையாகவே திமுக அரசு எதிர்த்து அது மக்களிட்ட இருந்து அகற்றணுன்ற முனைப்போட செயல்படுதுன்னு எடுத்துக்கலாமா? திராவிட மாடல் அரசுக்கு தமிழ் குடிகளினுடைய பெயர்களை மட்டும்தான் வைக்கக்கூடாது, ஆனா பிற மொழியாளர்கள் பேரை வந்து வச்சிருவாங்க. கோவையில ஒரு பாலம் திறந்தாரு, அந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடு பேர்னு வைக்கிறாரு. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க கொள்கை என்னன்னு தெரியுமா தெரியாதா அப்படி ஒரு கேள்வி இருக்கு. தெரிஞ்சிருந்தா ஜிடி நாயுடுன்னு வைக்கிறமே அது சாதி பேராச்ச, இதை நம்ம திறக்கலாமா? இது மக்கள் நம்மளை வந்து கேலி பண்ண மாட்டாங்களா? இது ஜாதி பேர் தானே அப்படின்ற புரிதல் இந்த திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலினுக்கு இல்லை. இருந்திருந்தா நாயுடுன்னு வச்சிருக்க மாட்டாரு, துரைசாமின்னு வச்சிருப்பாரு இல்லையா? துரைசாமின்னு வச்சிருப்பாரு. அதுக்கு இந்த வீணா போன அந்த உயரமா ஒரு நடிகர் இருப்பாரு சத்யராஜ், அவரு வந்து நன்றி சொல்றாரு. கேட்டா நான் வந்து பச்சை தமிழன். ஏடா ஜி நாயுடு என்னைக்கு பச்சை தமிழனானாருன்றதே அவங்களெல்லாம் தெரியலனா, அந்த அளவுக்கு புரிதல் இல்லைன்னா இவங்கெல்லாம் எப்படி வந்து நம்ம மக்கள் மத்தியில் வந்து பேச வராங்கன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒண்ணு, அந்த வரையறையை நானும் பார்த்தேன், எந்தெந்த பேர் வைக்கலான்னு. ஒரு பேர் வந்து தந்தை பெரியார். யார் அவரு? தந்தை பெரியார்னா யாரு? தந்தை பெரியார்னு ராமசாமி நாயக்கர் கையெழுத்து போட்டிருக்காரா? குடியரசு இதழில் ராமசாமி நாயக்கர் என்பதிலே பெருமை கொண்டவர் நீங்க சொல்ற தந்தை பெரியார். தந்தை பெரியார்னு வைக்கணுமா? அவன் என்ன பேரோ அதுதானே வைக்கணும், அப்படி போடுறாங்க. அவரு வந்து தந்தை பெரியார்னு வச்சுட்டாவே ராமசாமி நாயக்கர்னா நம்ம புரிஞ்சுக்கணுமா? தமிழர்கள் புரிஞ்சுக்கணுமா? என்ன பைத்தியகாரத்தனம்! அவர் என்ன செஞ்சுட்டாரு இந்த சமுதாயத்துக்கு? என்ன செஞ்சாரு? தான் சாதிகாரன் கோயம்புத்தூர்ல சீட்டு கொடுக்கலன்னு பொங்கி எழுந்தாரு. வைக்கம் போராட்டத்துக்கு போனதே அவங்க சாதி ஒரு காலத்தில் அந்த சூத்திர சாதியில் இருந்துச்சு, அதைத்தான் வந்து இவர் எழுதினாரு. பலிஜுவார் புராணத்துல இவங்க சாதி, நீங்க யாரு சொல்றீங்களோ, யார் பெரியாருன்னு சொல்றீங்களோ, யார் வைக்கம் போராட்டத்துல போய் கலந்துகிட்டார், சாதி ஒழிப்புக்காக போனார்னு சொல்றீங்களோ, அவங்க சாதி அன்னைக்கு கோயிலுக்குள்ள உடல. அதுதான் வரலாறு. அவங்க சாதி உடல அப்படின்றதுக்காக இவர் போயிட்டு வந்தாரு. இவர் ஒட்டுமொத்த சமூகம் போகணும்ன்றதெல்லாம் அவருக்கு கிடையாது, அப்படி ஒரு சிந்தனையும் கிடையாது. நீங்க பலிஜுவார் புராணம் எடுத்து படிச்சு பாருங்க. பிரான்சிஸுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னு 1800களிலே சொல்றேன், யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. இது ஒண்ணு. அந்த பேர்ல தமிழர் பேரு வருது, காமராசர். அடுத்து அதை விட இன்னொரு பேர் வருது, கலைஞர். அவரு கலைஞர்னா தெருக்கூத்து கலைஞரா, திரைப்பட கலைஞரா, இல்ல கரகாட்ட கலைஞரா,
இவர் என்ன கலைஞர்? கலைஞர்னு யாராவது ஒரு பேர் வைப்பாங்களா? ஒரு அரசு அதிகாரிக்கு கொஞ்சமாவது தெரியவானா? திரு கருணாநிதி கலைஞர்னு கையெழுத்து போட்டாரா, அல்லது பத்திரங்கள்ல, அல்லது கருணாநிதினு கையெழுத்து போட்டாரா? ஆவணங்கள்ல கருணாநிதினு இருக்கா, கலைஞர்னு இருக்கா? இந்த அரசு அதிகாரி ஜாலரை அடிக்க வேண்டியதுதான். அந்த ஆவணம் போட்ட அதிகாரி வெறும் கலைஞர்னு போட்டு வச்சுக்கிறார். எனக்கு ஒரே குழப்பம். யாரு கலைஞர்? யார சொல்றாங்கன்னே தெரியல. நான் ஏதோ ஒரு கூத்தாடியா இருப்பார் பொழுது, தெருக்கூத்தாடுறவங்க பொழுது, அதனால கலைஞர்னு போட்டுக்கிறாங்க போல அப்படின்னு. இல்ல பறை இசை கலைஞர் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். பறை இசை கலைஞர் போல, அதனால கடைசியா போட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இன்னொரு நண்பர், ஏங்க அவருக்கு அதாங்க கருணாநிதி. அட கருணாநிதி கருணாநிதினு போட, காமராஜர்னு போட தெரிஞ்ச அந்த அதிகாரிக்கு கருணாநிதியை கருணாநிதினு போட தெரியலையே. என்னது அப்படி? இப்ப என்ன புகழ்ச்சி? இவங்க மட்டும்தான் முதல்வர் இருந்தாங்களா? அம்மா ஜெயலலிதா முதல்வர் இல்லையா? அவங்க பேர் எங்கேயும் வைக்க கூடாதா? இல்ல திரு எம்ஜிஆர் பேர் வைக்க கூடாதா? இல்ல புரட்சி தலைவர் பேர் வைக்க கூடாதா? இல்ல அதெல்லாம் கொடுங்க. இந்த சமூகத்துக்கு போராடிய தத்த ரட்டமலை சீனிவாசன் பேரெல்லாம் வைக்க கூடாதா? இல்ல MC ராஜா பேர் வைக்க கூடாதா? இல்ல திமுக உருவாவதற்கு காரணம் அம்மா சத்யவாணி பேர் வைக்க கூடாதா? இந்த ராமசாமி நாயக்கருக்கு பெரியார் பட்டம் கொடுத்த மீனம்பாள் சிவராஜ் பேர் வைக்க கூடாதா? சரி, இவங்களெல்லாம் விடு. மகாத்மா காந்திக்கு பேர் வச்ச இந்த அரசு அதிகாரி, இந்த அரசு ஆவணம் ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதிய அண்ணல் அம்பேத்கர் பேர் வைக்கல? ஏன்னா ஜாதி பார்த்து புறக்கணிக்கிறீங்களா பட்டியல் சமூகத்தை? கேள்வி இருக்கா இல்லையா? ஏன் புறக்கணிக்கிறீங்க நீங்க? காந்தி பேர் அம்பேத்கர் பேர் வரணுமா இல்லையா? அம்பேத்கர் பேர் MC ராஜா, அம்பேத்கருடைய தலைவர் MC ராஜா பேர் வரணுமா இல்லையா? ஏன் உங்களுக்கு இந்த அறியாமை? ஏன் காழ்ப்புணர்ச்சி அவங்க மேல எல்லாம்? ஏன் அவங்கள ஒதுக்குறீங்க? அப்படி ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? என்ன உங்களுடைய வழிகாட்டு முறை? இதுதான் திராவிட மாடலா? இதுதான் வழிகாட்டு முறையா? என்னது இது? இதெல்லாம் இந்த அரசு இவங்க மட்டும் சாதி ரீதியா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? எங்கேயாவது முத்துலட்சுமி, நீங்க GH மருத்துவமனைக்கு போங்க, முத்துலட்சுமி ரெட்டின்னு தான் இருக்கும். ஆமா, சாதி ஒழிச்ச லட்சணம் தெரியுதா? ஏன் அந்த அம்மா பேரு முத்துலட்சுமின்னு ஏன் போடல? ரெட்டின்னு போடுற. ரெட்டின்றது சாதி பேரா இல்லையா? ஒழிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் ஒழிக்கல? இதுதான் திராவிட மாடலுடைய சமூக நீதி. இதுதான் சாதி ஒழிச்ச லட்சணம். படும் கேவலமான லட்சணம். சொல்லணுமா இல்லையா? அப்போ தமிழருடைய அடையாளங்களை, இப்ப முத்துராமலிங்க தேவர்னு இருக்காரு, அவர் பேர் எப்படி வைக்கிறாங்க? அன்னைக்கு ஒரு பெயர் பலகை பார்த்தேன், பசும்பொன் முத்துராமலிங்கம் சாலை, GT நாயுடுன்னு வைக்கலாம். வாவு சிதம்பரம் பிள்ளை, வாவு சிதம்பரம் சாலை அப்படி வைக்க தெரியுதுல்ல? அப்போ அந்த குடி அடையாளங்களை, சாதி ஒழிப்பு என்பது தமிழர்கிட்ட மட்டும்தானா என்ற கேள்வி நம்ம கிட்ட இருக்குல்ல? சரி, மதுரையில ஒரு ரவுண்டான மாதிரி போட்டு திருமலை நாயக்கர் அமர்ந்த நாற்காலின்னு போட்டு வச்சுக்கிற. ஏன் நாயக்கர்னு போடுற? ஏன் போடுற? வரலாற்றுல நீ சாதி ஒழிக்கிற ஆள் தானே, சாதி ஒழிக்க வந்தவன் தானே, சாதி ஒழிக்கிறது தானே போராடுறன்னு போய் பித்தலாட்டம் பண்றீங்க. ஏன் திருமலை நாயக்கர் மகால் அப்படின்னு எதுக்கு வைக்கிறீங்க? ஏன் வெறும் திருமலை நகர்னு மகால்னு வையே? சாதி தான் ஒழிச்சிட்டிய. ஏதாவது இந்த பித்தலாட்டம்லாம் யாருகிட்ட காட்டுறது? தமிழர்கிட்டயா? கேட்க வேண்டிய கேள்வி இருக்கா இல்லையா? நியாயமா இல்லையா? நான் கேட்கிற கேள்வி. தமிழ்நாடு முழுக்க சொல்றேன். என்னென்ன பேருங்க? நிறைய பேர் பிறமொழியாளர்களுடைய பேராவே இருக்கு. வெள்ளைக்காரர்கள் இந்த மண்ணை விட்டு போயிருந்தாலும் கூட இன்னைக்கும் அதிகமான சென்னையில வெள்ளைக்காரன் பேர் அதிகமா இருக்கு. தெரியுமா? எத்தனை ரோடுக்கு வெள்ளைக்காரன் பேர் இருக்கு தெரியுமா? இருக்கு. வெள்ளைக்காரன் போயிட்டான், அவன் பேர்ல என்னத்துக்கு தெருவுன்னு நான் கேட்கிறேன். அதை எடுத்துட்டு MC ராஜா தெருவுன்னு வையே. எதுக்கு? போனவன் பேரை வைக்க தெரியுது. அன்னைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கி வீரமணின்னு ஒரு ஆளு, அவர் துண்டு மேல போட்டுக்கிறாரு. நீ சூத்திர சாதி, நீ துண்டு போட்டது உங்க ராமசாமி நாயக்கர் வந்ததுனால இருக்கலாம், நீ போட்டது. தமிழ் மக்களே நீங்க கேளுங்க, இந்த கி வீரமணி போட்டுக்கிற துண்டுக்கு அந்த ராமசாமி நாயக்கரா இருக்கலாம். ஆனால் அந்த காலத்திலேயே
பறையர் தலைவர்கள் ரட்டமலை பாருங்க, கோட்டு சூட்டா இருப்பாரு. MC ராஜாவை பாருங்க, திவான் பகதூர், ராஜ் பகதூர் அப்படின்னு பட்டங்கள் வந்தவங்க. ஆமா, வெள்ளக்காரன் வந்து அவங்க பேசுற ஆங்கிலத்துக்கும் அவங்களுடைய உடைக்கும் பார்த்து திவான் பகதூர்ன்றான். அப்போ இங்க யாருக்கு நீ துண்டு போட கட்டு கொடுத்தாரு? உங்க ஆளு எங்கால ஷூ போட்டுங்கிறாரு. யாருக்கு செருப்பு போடுறதுக்கு கட்டு கொடுத்தாரு? நீ சூத்திரம் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு அந்த ராமசாமி நாயக்கரு. எங்களுக்கு அப்ப 19 அடிச்சு விடக்கூடாதுல்ல? அது திருமாவளவன் வச்சுக்கிட்டு இதை சொல்லக்கூடாதுல்ல? அம்பேத்கருக்கு எங்க ஆளு தலைவரா இருந்து மும்பை நகர்ல அம்பேத்கர் கோஷ்டிக்கும் ஒரு கூட்டத்துக்கும் MC ராஜா கூட்டத்துக்கும் தகராறு. தமிழ்நாட்டில் பிறந்த MC ராஜா எந்த அளவுக்கு ஆளுமை இருந்தால் திரு அண்ணல் அம்பேத்கருடைய ஊரே போய் சண்டை போடுற அளவுக்கு நடக்கும். 2 கோஷ்டி சண்டை நடந்துச்சு, 50 பேர் படுகாயம் தெரியுமா? பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதுல அண்ணல் அம்பேத்கரும் போட்டிருக்காரு, MC ராஜாவும் போட்டிருக்காரு. அவருடைய அடையாளம் எங்க? அவருக்கு இந்த தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கு? இந்த பட்டியல் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருக்கு இந்த அரசு? அதனால் தான் நான் சொல்றேன், இந்த அரசு பித்தலாட்டமான அரசு. இது பட்டியல் சமூகத்தை பேசியே ஏமாத்தும். செய்யறது ஒன்னா இருக்கும், சொல்வது ஒன்னா இருக்கும். அதனால பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற குறிப்பாக பறையர்கள் திமுக சொல்ற பேச்சும் திமுகவுக்கு உடந்தையா இருக்கிறவங்க பேச்சும் நம்ப வேண்டாம். தயவு செய்து முட்டு கொடுப்பவர்களோ, முட்டு கொடுக்கறது வெறும் சாயிர மரத்துக்கு தான் முட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓடுற தேருக்கு நிறுத்துவதற்கு முட்டு கொடுக்க வேண்டியிருக்கு தெரியுமா? அது பேரும் முட்டுத்தான். மரம் சாயுது, அப்படியே வானூல அப்படியே கோலை வச்சுக்கிறதுன்றது இல்லை கணக்கு. அதை சாஞ்சாதான் முட்டு கொடுக்கணும்னு இல்லை. தேர் நேரா போல அப்படின்னா அதுக்கு முட்டு கொடுத்துத்தான் சரி பண்ணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது தவறு. அது அப்படி பார்க்க கூடாது இல்லையா? அப்போ நீங்க இந்த சமூகத்தில் வந்து இப்படி ஒரு கதை இருக்கு. இன்னொன்னு, வெறும் குடியிருப்புகள், சாலைகள் மட்டும் இல்ல, நீர்நிலைகள், குளம், ஏரிகளுக்கு கூட சாதி பேர் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் மலர்களுடைய பெயர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அல்லி, முல்லை, மருதம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கள் அதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்னா, கலெக்டர்கள் இதை பார்க்கணும், ஒரு டெட்லைன் வச்சு அதுக்கு யாராவது அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்க அப்படின்னா உடனே சரி வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு உத்தரவா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம அதை அப்படியே எடுத்துக்குவோம். குளங்களுக்கு மலர்களுடைய பெயர் வைக்கிறது அப்படிங்கிறத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க சார்? இது ஒன்றும் இல்லை சார், இது திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய அரசியலை சொல்லி, ஒரு மலருக்கு ஒரு தெருவுக்கு வச்சிங்கன்னா கூட மலர் பேரோ ஏதோ வச்சிங்கன்னா பரவாயில்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சாத்தான் குளம்னு இருக்கு, அந்த பேரை நீங்கள் மாற்றிடுவீங்களா? ஏன் மாற்றிடுவீங்களான்னு நான் கேட்குறேன். அப்படின்னா ஒரு காலத்தில் மகிழம்பூ நல்லூர் அதுக்கு பேர். இன்னைக்கு சாத்தான்குளத்தினுடைய சங்க இலக்கிய பெயர் மகிழம்பூ நல்லூர். இந்த நல்லூரை ஆட்சி செய்தது சாத்தான் சாம்பான். அவர் வெட்டிய குளம் தான் இன்றைக்கு சாத்தான் குளம். அவங்க குடும்பத்தை 5 பேர், அவங்க அண்ணன் தம்பிங்க, ஒரே ஒரு தங்கை. இன்றைக்கு இருக்கிற கிறித்துவ மதத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அன்னைக்கு மகராசன் வேதம் மாணிக்கம்னு ஒருத்தர் இருந்தார், பறையர், பட்டியல் சமூகத்துல சாம்பார். அவரு தான் இன்னைக்கு பைபிள்னு சொல்லி எடுத்துட்டு அலைகிறாங்கல்ல, அதை எடுத்துட்டு மக்களுக்கு கிறித்துவ மதத்தை பரப்பியதில் மகராசன் வேதமாணிக்கத்துக்கு ஒரு பங்கு உண்டு. அன்னைக்கு அந்த பைபிளுடைய பழைய பெயர் பறை வேதம், அது பேரு பறை வேதம்னு பேரு. அவருக்கு இந்த சாத்தான் சாம்பான் அடைக்கலம் கொடுத்தார். இவருக்கு கணக்கு பார்க்கறதுக்காக திருவாங்கூர் சமஸ்தானத்துல ஒரு பிள்ளைமார் குடும்பம், கணக்கு பிள்ளை, அது பிள்ளைமார் குடும்பம், வேளாளர் குடும்பம், அவங்கள வர வச்சு பண்ணாங்க, கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வந்தாங்கல்ல, திருவாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து வந்தாங்கல்ல, அவங்களுடைய பொண்ணு பாப்பாத்தின்னு பேரு. பாப்பாத்திக்கும் சாத்தான் சாம்பானுக்கும் காதல் வருது. இந்த காதல் தெரிஞ்சு சாத்தான் சாம்பானை திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய பள்ளம், யானை பிடிக்கிற மாதிரி ஒரு பள்ளத்தை வெட்டி அதுல மண்ணு நிரப்பி ரோடு போல பாவிச்சு சாத்தான் சாமான் வர்ற வழியில பண்ணிட்டாங்க. இது அவருக்கு தெரியாது, இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு சாத்தான் சாம்பானுக்கு தெரியாது. ஏன்னா அவர் அந்த பகுதிகளை ஆட்சி செய்த குறுநில மன்னர் தான் வெள்ளக்கார ஆவணங்கள்லாம் பதிவு செஞ்சிருக்கு.
குறுநில மன்னர். அப்போ அந்த குதிரையில வரும்போது குதிரை வந்து அதுக்கு ஏதோ புரிஞ்சு மாதிரி அந்த குதிரை வந்து அந்த குழியில விழாம தடுமாறுது, நிக்குது. அப்ப சாத்தான் சாமான் என்ன பண்றாரு, விரட்டி குழியில விடுறாங்க. திட்டமிட்டு மேல நின்று எல்லாம் ஈட்டி அம்புல வச்சு அவரை கொன்னுட்ட பிறகு அந்த செய்தி இந்த பாப்பாத்தி அம்மா காதலிச்சுச்ச அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு அந்த அம்மா சூசைட் பண்ணிக்கிச்சு, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என்ன சொல்லிட்டு பண்ணாங்கன்னா, இனிமே உங்க குடும்பத்துல ஒரு பெண் வாரிசு கூட பிறக்காதுன்னு சொல்லி சாபம் விட்டுட்டு அந்த அம்மா இறந்துறாங்க. அப்புறமா சாத்தான் சாம்பானுடைய தங்கை அமராவதின்னு பேர், அந்த அம்மாவை கொடுமை செய்து அந்த சித்திரவதை செய்து சாத்தான் சாம்பானுடைய தங்கையை கொன்று விட்டார்கள். அவர் உடன் பிறந்த சகோதரர் பேர்ல தான் 5 குளம் இருக்கு. சாத்தான் குளத்தை அந்த சுற்று வட்டார பகுதியில் 5 குளம் இருக்கு. வெள்ளக்காரன்லாம் பதிவு பண்ணியிருக்கான். சகோதரர்கள் 5 பேர் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி 5 குளங்கள் இந்த மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள் அப்படின்னு. அப்போ சாத்தான் சாமான் கொன்ற இடத்தில் நடுகளை வைத்து இன்றும் வழிபாட்டுக்குரியதா இருக்கு. பாப்பாத்தி அம்மன் இறந்து போனாங்களே அவங்களே இந்த வேளாளர் அந்த சமூகம் இன்றைக்கும் கடவுளாக வழிபடுறாங்க. இந்த அமராவதின்னு சொன்ன அந்த அம்மாவை இன்னைக்கும் போனீங்கன்னா அமராவதி குளம்னு ஒரு குளம் இருக்கு. அது அவங்க தங்கை பேர்ல வெட்டப்பட்ட குளம். அந்த அம்மையும் இன்றைக்கு அழகம்மை என்ற பெயரில் இன்றைக்கும் வணங்குறாங்க, சாமியா போனாங்க. இன்னைக்கும் நடுகள் தெரு, குத்துக்கள் தெருன்னு தெருப்பேரே இருக்கு. இப்படிப்பட்ட வரலாறுகளை தாங்கி நிற்கிற இந்த பெயர்களை இந்த அரசு திட்டமிட்டே வரலாறை அழிக்க பார்க்கிறதோ என்கின்ற சந்தேகம் எமக்கு இருக்கு. இப்ப சாத்தான் குளத்துக்கு பேரை மாத்திட்டோம்னா இந்த வரலாறு யாருக்கும் தெரியாம போயிடும். எவ்வளவு பெரிய வரலாறு. அதுவும் தாண்டி அவர் சாத்தான் சாமான் யாருன்னு பார்த்தா பாண்டிய மன்னன் பானாசூர பாண்டியனுடைய உறவுன்னு இருக்கு. அப்போ பாண்டிய மன்னர்களுக்கும் இந்த பறையர்களுக்கும் உண்டான உறவு கதை பானாசூர பாண்டியன். நீங்க வரலாறு எடுத்து பார்த்துக்கலாம். பறையர்கள் என்றுக்குமே தாழ்த்தப்பட்டவர்களா வாழ்ந்ததில்லை. ரோட்ல போறவன் வரலாறு தெரியவன் தான் நாங்க தாழ்த்தப்பட்டவன், அந்தப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், நசுக்கப்பட்டவன். அரண்மனையில் வாழ்ந்திருக்கான். இன்றைக்கும் வரலாற்றில் கோட்டை பறையர்கள் அப்படின்ற பேர்ல கோட்டையில வாழறவங்க இன்னைக்கும் இருக்காங்க. அப்போ இவருடைய பேரை அகற்றி விட்டால் மல்லிப்பூ குளம் அப்படின்னு வச்சுட்டா இந்த வரலாறு யாருக்காவது வருமா? ஏன்னா அவங்க பேர்ல எல்லாம் வரலாறு கிடையாது. வடுகர்கள் பேரில் வரலாறு இல்லை, குளம் கிடையாது இல்லையா? அப்போ இது திட்டமிட்டு நான் குற்றம் சுமத்துறேன். இப்படிப்பட்ட வரலாறுகளை குறிப்பாக பழந்தமிழரான முதுகுடி தமிழர்களான பறையர்களுடைய வரலாற்றை திட்டமிட்டே இந்த அரசு அழிக்க முற்படுகிறது என்பதை நான் குற்றம் சாட்டுறேன். விசிகாவுடைய திருமாவளவன் கூட்டணியிலேயே இருக்கார். இப்ப நீங்க இப்படிப்பட்ட ஒரு உள்நோக்கத்தோட இந்த ஜீவோ பாஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு எதிர்ப்பு குரலோ அல்லது இதுல இந்த மாதிரியான விஷயம் இருக்கு அப்படின்ற ஒரு தெளிவுரையோ முதலமைச்சர் அவர் கொண்டு போய் சேர்த்திருப்பாரே அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது. இல்ல, அவரு ஒரே வார்த்தை சொல்றாரு. அவருக்கு இதை பத்தி எல்லாம் கவலை இல்லை தோழர் திருமாவளவனுக்கு. அவருக்கு தேவை திராவிட மாடல் அரசு மீண்டும் ஆட்சி அமைக்கணும். ஆட்சி அமைத்தால் இவர்கள் எல்லாம் விடுதலையை பெற்றுக் கொடுக்கிற மாதிரியும் பறையர்களுடைய நிலங்கள் கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமின் நிலங்களை இந்த திராவிட மாடல் அரசு மீட்டு கொடுப்பது போலவும், இல்ல உரிமையை இவர்களுடைய உண்மையான உரிமையை பறையர்களுடைய உரிமையை இவர்கள் பெற்றுக் கொடுத்து விடுவார் மாதிரியும் பேசுறாரு. அதுவும் இடதுசாரிகளுடைய கை இறங்கிடுச்சுன்னா RSS உள்ள வந்துடும், பிஜேபி வந்துடும். உண்மையிலேயே சொல்றாங்க. பஞ்சமி நிலத்தை மீட்புக்கான முயற்சிகளை இந்த 5 வருடங்கள்ல திமுக அரசு என்ன எடுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை கேட்டா அதுக்கும் பதில் இல்லை. பஞ்சமி நிலங்கள் 12 லட்சம் ஏக்கர் அப்படிங்கிறது சுதந்திரம் பெறும்போது ஆங்கிலேயர்கள் கொடுத்த அந்த தரவுகள் தான். இன்னும் அந்த நிலம் எங்க இருக்குன்ற கண்டறிகிற ஒரு முயற்சியை கூட எடுக்கலையே. அப்ப நம்ம எது பிராக்டிக்கலா ஏகப்பட்ட இப்ப ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதா? இந்த மக்கள் குறிப்பா பஞ்சமி நிலங்கள் சாம்பவர், பறையர், ஆதி திராவிடர் இப்படி பேர்ல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நிலம். இப்ப என்ன பண்றானுங்கன்னா இந்த நிலங்களை குறி வச்சு
பலர் ஆதி திராவிடர்னு சான்று வாங்குறதா எனக்கு ஒரு தகவல் வந்துடும். ஏன் அப்படின்னா பஞ்சமி நிலங்களை பத்திரம் பண்ண முடியாது, அந்த அதுக்காக சார்ந்தவர்கள் மட்டும்தான் வாங்க முடியும். ஆமா, அதுக்காக. அப்போ இந்த பஞ்சமி நிலம் என்பது 12 லட்சம் ஏக்கர். ஏழையா இருப்பானா? கூலியா வேலைக்கு போவானா கூலியா? அப்போ இடதுசாரிகள் இந்த திராவிட மாடல் அரசு இதெல்லாம் வேலை செஞ்சுச்சு. அதுக்கெல்லாம் உண்மையிலேயேங்க கொலைகள் வட இந்தியாவில பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள்ல கூட இப்படிப்பட்ட நிலை இல்லை. நீங்க விரல் விட்டு சொல்லலாம் இது நடந்துச்சு, அதை நடந்துச்சு. இது மறைமுகமாக இந்த மக்களுக்கு தெரியாதது போல் பல்வேறு விடயங்களை திட்டமிட்டு இந்த மக்களுக்கு எதிராக திராவிட மாடல் அரசு இருக்கு. ஆதலால் தான் நாங்க என்ன சொல்றோம்னா, பறையர்களுடைய வரலாற்றை மீட்க வேண்டும் என்று சொன்னால் பறையர்களுடைய வரலாறு மட்டுமில்லாமல் உரிமைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் திராவிட மாடல் அரசு, திமுக அரசு அன்றும் துரோகம் இழைத்தது, இன்றும் துரோகம் இழைத்தது, என்றும் துரோகம் இழைக்கும். ஆதலால் நாம் இந்த திராவிட மாடலையும் திமுகவையும் புறக்கணிக்க வேண்டிய கடமை பறையருக்கு உண்டு. ஆனா அங்க இருந்தாதான் எங்களுக்கான உரிமை கிடைக்கும், அங்க இருந்தா மட்டும்தான் எங்களுக்கான மரியாதை, சமூக நீதியும் சமத்துவமும் திமுக தான் இருக்கின்ற ஒரே பிடிப்போட கூட்டணியில் அங்கிருந்து வரவே மாட்டோம் எக்காலத்திலும் என்ற முடிவோட பட்டியல் சமூகத்தினுடைய பாதுகாவலராக பார்க்கப்படுகிறது திருமாவளவன் அங்கேயே இருக்கார். தஞ்சாவூர்ல ஒரு கிராமங்க, நீங்க காணொளி பார்த்திருப்பீங்க. பள்ளிக்கு போற ஒரு 10-15 மாணவர்கள், ஒரு ஆயா கிழவி அந்த வழியில போகக்கூடாதுன்னு கொம்பு எடுத்து விரட்டுது. இதுதான் சாதிய ஒழிச்ச லட்சணம். இது ஒரு ஊர்ல திமுக காரன் அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா மக்களை கூட்டி வச்சு, நீ எப்படிடா கோயிலுக்கு போவ, மோகன்னு அவன் பேர் நினைக்கிறேன், எப்படிடா கோயிலுக்கு போவ, அவதூறா பேசி அவனை அசிங்கப்படுத்திருக்கிறான் திமுக காரன். இதெல்லாம் நம்ம பொறுத்துக்க முடியுமா? திண்டிவனத்துல அரசு வேலை செய்யறவனை காலில் விழ சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சிருக்கான். இதுதான் சாதிய ஒழிச்ச லட்சணமா? பீ தண்ணி மலம் கலந்துருக்கான் வெங்கவேல, இதுதான் சாதிய ஒழிச்ச லட்சணமா? ஒருத்தர் சட்டமன்றத்துல காலனி என்ற பேர் தப்பா இருக்கு, அதை நீக்கணும்னு எந்தெந்த ஊர்ல நீங்க காலனியை எடுத்துட்டு ஊரும் சேரியும் ஒன்னாக்கி இருக்கீங்க, அது சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம், விரல் விட்டு சொல்லுங்க. இந்தந்த ஊர்ல காலனி, சேரி, பேட் இந்த மாதிரி பேரெல்லாம் நாங்க எடுத்துட்டோம், நீக்கிட்டோம். இப்ப அந்த ஊருக்கு நீங்க கடிதம் போட்டீங்கன்னா அது ஊர் பேர்லயே நீங்க போடலாம். சொல்ல முடியுமா முதல்வரே? இதெல்லாம் சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுவீங்களா? உங்க மகன் துணை முதல்வர் சொல்றாருன்னா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி எடுத்துட்டு அந்த ஊர் பக்கம் நீங்க போய் பாருங்களாம் பார்ப்போம். போங்க, ஓட்டு கேட்க போயிட்டு பாருங்க. இந்த மாதிரி இதுதான் திராவிட மாடல். புரியுதுங்களா எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு? இந்த சிக்கல் எல்லாம் இந்த மக்கள் எப்படிப்பட்டாலும் பரவாயில்ல, எப்படி பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா நாங்க கூட்டணியில இருந்து நிப்போம்னா, தோழர் திருமாவளவனுக்கு ஆசை பிரதமர் ஆகணும்னு ஆசை. பிரதமர் வேற இந்திய பிரதமரா? ஆமா, அவருக்கு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு நேரத்துல எனக்கு தெரிஞ்சு 98லயே அவருக்கு அந்த ஆசை வந்துடுச்சு. ஏன்னா அதிகாரம் என்பது மாநிலங்களுக்கு இல்லை, ஒட்டுமொத்தமான அதிகாரங்கள் மத்திய அரசு தான் இருக்கு. அந்த ஆசையில தான் திருமாவளவன் பல மாநிலங்களில் கட்சி வச்சிருக்காரு. இங்க இருக்கிற 39 பேர் ஆதரிப்பானான்னு நீங்க கேட்டீங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது ராசா அப்படின்னு விட்டுருவாங்க. சரி, 40 எம்பி தமிழ்நாட்டும் பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 எம்பி சேர்த்து உங்களை ஆதரிப்பான்னு கேட்டா கேள்விக்குறிதான். இல்ல கர்நாடகத்துல இருப்ப எம்பி உங்களை எப்படி ஆதரிப்பான்? மூப்பனாரே, காங்கிரஸ்ல இருந்த மூப்பனாரே ஆதரிக்கல. திரு மாயாவதி அம்மாவாலே பிரதமர் ஆக முடியல, வட இந்தியாவில் பிறந்த இல்லையா? ராம்விலாஸ் பஸ்வானால பிரதமர் ஆக முடியல. திமுக இருந்துகிட்டு இந்திய பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு முரணான ஒரு விஷயம் என்றுதான். அது முரண் தான். திமுக தானாவே கச்சத்தீவு கொடுத்துட்டு நாங்க மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம்னு சொல்ற அது பொய். எப்படியோ அப்படித்தான் பிரதமர் ஆகிற கனவும். அவருக்கு திறமையெல்லாம் இருக்கு, பிரதமர் ஆகிற திறமை இருக்கு. ஆதரிக்கிறது யார் இருக்கா? அவரும் ஆகலாம். என்ன கேட்டா ரொம்ப நல்ல மனுஷன், யாரையும் வாடா போடாலாம் பேச மாட்டாரு, ரொம்ப நல்ல மனுஷன். அதுல திருமாவளவனை பழக்கத்துல உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். ஆனா அவர் ஆசைப்படலாம், அது சாத்தியமான ஆசையா இருக்கணும். நான் கேட்கிறேன், பிரதமர் ஆவறது விடுங்க, அது கூட ரெண்டாவது. உங்களால முதல்வர் ஆக முடியுமான்னு கேளுங்க. திமுக இந்த வர 2026 உங்களை முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி
பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க, நான் ஆதரிக்கிறேங்க. பறையர் சமூகம் ஆதரிக்குங்க. நீங்க என் சமுதாயத்துக்கு செஞ்சா செய்யுங்க, செய்யா கட்டி போங்க. எங்கால் ஒருத்தர், ஒரு தமிழர் நீங்க முதல்வர் ஆக போறீங்க, வாழ்த்து சொல்றேன், இப்பயும் வாழ்த்து சொல்றேன். ஒத்துக்குவாரா? ஸ்டாலின் ஒத்துப்பாரா? உதயநிதி முதல்வர் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாரா? இவ்வளவு கடுமையும் தாங்கி அப்படியே திமுகவா மாறி பேசுற தோழர் திருமாவளவன் முதல்வர் வாய்ப்பு கிடைக்குமா? யாருக்கு கிடைக்கும்? வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி எல்லா கூட்டணி கட்சியும் உங்களுக்கு வேண்டியவர் தான். வைகோ உங்களுக்கு வேண்டியவர் தான், கம்யூனிஸ்ட் உங்களுக்கு வேண்டியவர் தான், காங்கிரஸ் உங்களுக்கு வேண்டியவர் தான். ஒரே சமூகம் தான் எல்லா கட்சியிலும் இருக்கிறவங்க. வைகோவை தவிர்த்து 2 கம்யூனிஸ்ட்ல இருக்கவும் உங்க சமுதாயம் தான், காங்கிரஸ்ல இருக்கவும் உங்க சமுதாயம் தான், நீங்களும் அந்த சமுதாயம் தான். ஆதரிக்க சொல்லுங்க. உங்களுக்கு 2 பேர் தானே எதிராக இருக்காங்க. நீங்க ஏற்கனவே கொள்ளாலாம் போட்டு நோம்பு கஞ்சி குடிக்கிறீங்க. அவங்கள ஆதரிக்க சொல்லுங்க பார்ப்போம். முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா இந்த மண்ணுல? முடியாது. அதுதான் உண்மையான நிலவரம். நீங்க சொல்ற விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, இந்த சாதியில இருக்கக்கூடிய பெயர்கள் மாற்றம் அப்படிங்கிறதே வந்துட்டு இதுலயும் நிறைய உள்குத்து வேலைகள் இருக்குது. இதுலயுமே ஒரு அரசியல் நடந்து கொண்டு தான் இருக்குன்றத தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. கருத்துக்களுக்கு நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். நன்றி நேயர்களே.